ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் காம்லி தமிழ். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபார் லூப் இன் ஜாவா. ஸோ ஃபார் லூப்ன்றது என்னென்னா உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது எத்தனை தடவை, இப்போ ஒரு 5 தடவையோ 10 தடவையோ ஒரு பர்டிகுலரான ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் வந்து ரன் ஆகணும்னா அது அப்போ வந்து நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் லூப் நம்ம எப்படி டைப் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு ஃபார்ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ப்ராக்கெட்டில் வந்து என்னென்னா இதில் ஃபார் லூப்பில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது: இனிஷியலேஷன், கண்டிஷன், அப்டேட்டுன்ட்டு. ஸோ நம்ம இப்போ இந்த கோடில் இப்போ நம்மளால் சும்மா ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுவோம். இன்ட்டு I = 1 இனிஷியலைஸ் பண்ணிடுறேன், சரியா? அடுத்து என்ன சொன்னேன்? கண்டிஷன். இந்த கண்டிஷன் இருந்தால் யூஷுவலாக கண்டிஷன்னு அதே கான்செப்ட் தான். அந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது கீழே இருக்க பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ I வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு வச்சிடுறேன். அடுத்து வந்து நம்மளுக்கு இப்படியே விட்டுட்டோம்னா இப்படி இன்ஃபினிட் லூப் நம்ம போனதோட ஒய் லூப் மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஃபார் லூப்பில் வந்து எரர் வரும். நம்ம வந்து கண்டிப்பாக அப்டேட் வந்து கொடுக்கணும் ஃபார் லூப்பில். ஸோ I வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போமா? I வந்து அப்படியே பிரிண்ட் ஆகட்டும். ஸோ 1 2 3 4 5ன்ட்டு பிரிண்ட் ஆகுது. இந்த ஒவ்வொரு தடவையும் இந்த லூப் ரன் ஆகிறப்ப இந்த சிஸ்டம் I வந்து ஃபஸ்ட்டு 1ஆக இருக்கும், I வந்து 2ஆக இருக்கும், 3 4 இந்த மாதிரி இருக்கும்ல. இந்த ஒவ்வொரு இதையுமே ஐட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம சில நேரம் ஐட்ரேஷன் வந்து இதில் வந்து என்னென்னா ஃபார் லூப்பில் பிரேக்கு கண்டினியூன்ட்டு 2 இது இருக்குது. I = 2ன்னு வச்சுக்கோங்களேன். 2ன்னு ஆயிடுச்சுன்னா பிரேக் ஆயிரும் அப்படின்னு வச்சிட்டோம்னா, அது 2 ஆயிடுச்சுன்னா அடுத்ததாயிரும் இல்லைங்களா? 2க்கு போல் 3 வைப்போம். ஸோ 3 வந்துருச்சுன்னா 1 2 அந்த 2 ஐட்ரேஷன் மட்டும்தான் நடந்து பிரிண்ட் ஆகிருக்கும். எப்போ I 3 ஆகுதோ அப்போ வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி பிரேக் ஆயிரும். பிரேக்னா இந்த ஃபார் லூப் போட்டு வெளியே வந்துடும். இதே இன்னொன்று வந்து என்ன சொன்னேன்னா கண்டினியூ கொடுத்தோம்னா அந்த ஒரு பர்டிகுலரான ஐட்ரேஷன் மட்டும் விட்டுட்டு அடுத்து திரும்ப லூப் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம 3 மட்டும் இங்கே விடுறோம். 3 விட்டோன்னே 3 விட்டுட்டு 4 5 அடுத்து வந்துடுது. இதுதான் பிரேக்கு, கண்டினியூ இதெல்லாம். ஸோ நம்ம ஃபார் லூப்லேயே இன்னொன்று புரியுற மாதிரி இன்ட்டு சம் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வச்சிடுறோம். அடுத்து வந்து சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் 1. இது வந்து நம்ம இப்படியும் போடலாம். சம் ப்ளஸ் பிரிண்ட்டு இந்த இடத்துல நம்ம சம்மை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி போட்டால் அதே மாதிரி பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் நம்ம போடலாம். இஃப் I = 2 கண்டினியூன்னு கொடுத்துறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு தடவை மட்டும் பிரிண்ட் ஆகிருக்காது. அப்போ 5 தான் நம்மளுக்கு அவுட்புட் வரும். சரி, 4 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் லூப்பில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து இந்த 3 பார்ட் தான்: இனிஷியலேஷன், கண்டிஷன், அப்டேட். இது கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லூப் வந்து கரெக்டாக ரன் ஆயிரும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பிரேக்கு, கண்டினியூ கான்செப்ட்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் லூப் வந்து அப்போ போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இட்ஸ் ஓகே, பாய்.